ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி மாவு வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை கரையிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். நாட்டு சர்க்கரை கரைஞ்சாலே போதும், இது கொதித்து பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நம்ம ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க. அதே போல் ராகி மாவு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு கலர் மாறிடக்கூடாது, பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா உதிரி உதிரியாக வரணும். ஸோ பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுதான் இதோட அளவு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது போல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நாட்டு சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையாலே பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பாகு ஆறி இருக்கும். ஸோ அது கை வச்சே நம்ம பிசைஞ்சிக்கலாம், சூடாக இருக்காது. ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சு பாருங்கள், அழகாக கொழுக்கட்டை ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு விடணும். எங்கேயுமே கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. ஸோ பயப்படாமல் 5 நிமிஷத்தில் இந்த ராகி பிடி கொழுக்கட்டையை நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். நம்ம எடுத்திருக்க நாட்டு சர்க்கரை, தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது 3மே நம்ம சேர்த்துருக்க அளவுகளில் கரெக்டாக இருக்கும். இனிப்பும் அதே போல் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்துடுச்சு. இதே போல் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெறும் 5 நிமிஷம் போதும் நம்ம இந்த ராகி இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை கொழுக்கட்டை பிடிச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் எடுத்திருந்த மாவு எல்லாமே பாருங்கள், இது போல் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் மேல் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அந்த பிளேட் மேலே ஒரு வாழை இலை வச்சு அதில் அந்த ராகி கொழுக்கட்டையை வச்சு நீங்கள் வேக வைங்க. இந்த வாழை இலையோடு வெந்து வரும்பொழுது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ராகி கொழுக்கட்டையெல்லாம் நீங்கள் அந்த வாழை இலையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டான ராகி இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.